மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு நகராட்சியுடைய நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் தற்போது புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழாவுக்கு காண தயாராக நிலையில் உள்ளது. மேலும் இப்பேருந்து நிலையம் திறக்க தாமதமாவதால் கிராமத்துக்கு செல்லும் பொதுமக்கள் நகர பேருந்துக்காக வெயிலில் சாலையில் நின்று காத்திருக்கும் சூழ்நிலை உள்ளதால் புதுப்பிக்கப்பட்ட ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையத்தை விரைவில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நேரில் வந்து திறக்க முன்வருவாரா என்பதை பேரவைத் தலைவர் அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மானிய கோரிக்கை முடிவிட்டவுடன் நமது மாண்புமிகு உறுப்பினரோடு கலந்து பேசி ஒரு தேதி குறிப்பிட்டு உடனடியாக 10 நாட்களுக்குள்ளாக திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்விக்கு தொடர்பில்லாத மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஆய்வு செய்திருக்கிறீர்கள். திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட திருமங்கலம் நகரத்தில் அமைந்திருக்கிற அந்த பழைய பேருந்து நிலையம் தற்போது மேம்படுத்துகிற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இட நெருக்கடியிலே அது போதிய பஸ் நிறுத்தம் இல்லாமல் இருக்கிற காரணத்தில் தற்போது மேற்கொள்ளப்படுகிற பணிகளில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போல வணிக வளாகம் போல அது அமைக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். புதிய பேருந்து நிலையம் நாம் புறநகர் பகுதியில் அமைப்பதற்கும் மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அவை தற்போது அமைக்கப்படுகிற இந்த மேம்படுத்தப்படுகிற இந்த பழைய பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்துகிற போது பேருந்து நிலையமாகவே அதை உருவாக்கி தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வரும். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நிச்சயமாக மாண்புமிகு உறுப்பினர் பேருந்துகள் இயக்குவதற்கு சிரமம் என்று சொன்னால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை நிறுத்திவிடலாம். அதில் ஒன்றும் மாற்றமில்லை. ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. இடம் பைபாஸில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு பைபாஸில் இடம் தருவதாக சொன்னார்கள். இதுவரை இடம் முடிவு செய்யப்படவில்லை. இருந்தால் பெரிய பேருந்து நிலையமாக உங்களுக்கு கட்டித்தரப்படும் என்பதை தெரிவித்து, ஈரோடு மாநகராட்சிக்கு சொந்தமான மிக பழமையான திருமண மண்டபம் ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தின் அருகில் உள்ளது. அத்திருமண மண்டபத்தை ஏழை எளிய மக்கள் தான் மிக அதிக அளவில் பயன்படுத்தி வந்தனர். தற்போது அத்திருமண மண்டபம் அப்புறப்படுத்தப்பட்டு அந்த இடம் மத்திய பேருந்து நிலைய வளாகத்துடன் சேர்க்கப்படுவதாக சொல்கிறார்கள். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அத்திருமண மண்டபத்தை இடித்துவிட்டு அதே இடத்தில் மீண்டும் புதியதாக நவீன வசதிகளுடன் திருமண மண்டபம் கட்டித்தர ஆவண செய்வாரா என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எப்படி நிதிநிலை அறிக்கை 5வது ஆண்டு நிறைய மாண்புமிகு உறுப்பினர்கள், மேயர்கள், நகராட்சி தலைவர்கள், பேரூராட்சி தலைவர்கள் எல்லாம் எங்களுக்கு மழைநீர் வடிகாலுடன் கூடிய சாலைகள் வேண்டும் என்று கேட்டிருக்கிற காரணத்தால் அதற்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. 2வதாக சாலைகளோடு மட்டுமல்ல LED விளக்குகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கும் முன்னுரிமை தரப்படுகிறது. மழைநீர் வடிகாலோடு கழிவுநீர் ஓடை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. கழிவறை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. எனவே இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை அது தேவை என்று சொல்கிற காரணத்தால் அதற்கு இந்த ஆண்டு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது. திருமண மண்டபம் போன்ற பணிகள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஒன்று பொது நிதி அதிகமாக இருக்குமானால் அவர்களுக்கு அந்த பொது நிதியிலே கட்டிக்கொள்வதற்குரிய அனுமதியை எங்களால் தர முடியும். இல்லை என்று சொன்னால் மிகவும் பழமையான மண்டபம் அத்தியாவசியம் என்று கருதினால், மாண்புமிகு உறுப்பினர் கருதினால் அதை பற்றி ஆராய்ந்து அதிகாரிகளோடு கலந்து பேசி நிதிநிலைக்கு ஏற்ப அதை செய்வதற்கு அரசு முடிவெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்டம் பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் சேதுபாபா சமுத்திரம் ஒன்றியம் பெருமகளூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் கீழ் கொளக்குடி என்ற முழுநேர நியாய விலைக்கடை வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது. மேற்காணும் கொளக்குடி முழுநேர நியாய விலைக்கடைக்கு அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் மூலமாக 12 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டிடம் கட்டுகின்ற பணி விரைந்து நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல பேராவூரணி தொகுதியில் கிட்டத்தட்ட 25 கட்டிடங்கள் பேராவூரணி பேரூராட்சி, பேராவூரணி சேதுவா சத்திரம், திருவோணம், பட்டுக்கோட்டை ஒன்றியங்களில் 25 கட்டிடங்கள் தேவைப்படுகிறது. தயவு கூர்ந்து அந்த கட்டிடங்களை கட்டுவதற்கு நிதி தருமாறு அன்புடன் கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொளக்குடி ஊராட்சியை பொறுத்தவரையில் இந்த கட்டிடம் இப்பொழுது அவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி சுற்றோட்ட நிலையிலேயே அதற்கான விடையும் கிடைத்திருக்கிறது. அதே போல் இப்பொழுது 25 கடைகள் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதுவும் வெகு விரைவிலே பரிசீலித்து நிறைவேற்றப்படும் என்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 34,902 நியாய விலைக் கடைகளில்
தனியார் மற்றும் வாடகை கட்டிடங்களில் செயல்படுவது 6215 நியாய விலைக் கடைகள் இருக்குது. அதில் 2545 கடைகள் இப்பொழுது சொந்த கட்டிடத்தில் இயங்குவதற்கு புதிதாக கட்டிடப் பணிகள் நடைபெற்று வருகிறது. மீதமுள்ள கடைகளும் வெகு விரைவில் சொந்த கட்டிடங்களாக கட்டுவதற்கு துறை ரீதியாக முழுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும், ஆகவே இதுபோன்று சொந்த கட்டிடம் இல்லாத நியாய விலைக் கடைகளையும் கண்டறிந்து அவற்றுக்கு அனைத்துக்கும் தீர்வு காண்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். நிச்சயமாக அது நிறைவேற்றி தரப்படும். ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்கனவே 107 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் நிர்வாக நலனுக்காக திருநெல்வேலி மற்றும் சங்கரன் கோயில் பகுதிகளில் 2 துணை இயக்குனர் சுகாதார பணி அலுவலகங்கள் இயங்கி வந்தது. 12/11/2019 அன்று தென்காசியை தலைநகரமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் மற்றும் மாவட்ட அளவிலான அனைத்து அலுவலகங்களும் தென்காசியில் இயங்கி வருகிறது. புதிதாக துவக்கப்பட்டிருக்கிற மாவட்டத்தின் தலைநகராக தென்காசி இருக்கின்ற காரணத்தினால் பொது சுகாதாரத்துறை நலத்திட்டங்கள் தொடர்பான கூட்டங்கள் மற்றும் இதர துறைகளுடனான ஒருங்கிணைப்பு பணிகளுக்காக மாவட்ட தலைநகரத்திலேயே மாவட்ட துணை சுகாதார பணிகள் அலுவலகம் செயல்படுத்துவதுதான் சரியான ஒன்று. அனைத்து தரப்பு மக்களுக்கும் மாவட்ட தலைநகரில் அலுவலகம் இருப்பது வசதியாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த அலுவலகம் என்பது 19/4/2021 முதல் தென்காசியில் இயங்கி வருகிறது. அந்த தென்காசி மாவட்டத்தில் தற்போது 54 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் செயல்பாட்டில் இருக்கிற சூழலில் இந்த தென்காசியிலேயே துணை சுகாதார பணிகள் அலுவலகம் தொடர்வது என்பது பொருத்தமானது. எனவே சங்கரன் கோவிலில் தற்போது அமைப்பதற்குரிய அவசியம் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துள்ளோம். மாண்புமிகு உறுப்பினர் ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்களது சங்கரங்கோயில் தொகுதி இருந்த காலகட்டத்தில் இருந்து சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சங்கரங்கோயில் இயங்கி வந்த துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டு தென்காசிக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு தென்காசி நகருக்கு மாற்றப்பட்டது. இதனால் சங்கரங்கோயிலை சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகின்றனர். குறிப்பாக எனது தொகுதியின் ஒரு பகுதியாக உள்ள திருவங்கடம், இளையரசனந்தல், கே ஆலங்குளம் போன்ற பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் அந்த அலுவலகத்தை பயன்படுத்துவதற்கு சுமார் 60 முதல் 70 கிலோமீட்டர் பயணம் செய்து தென்காசிக்கு சென்று வர வேண்டிய சிரமம் உள்ளது. எனவே பொதுமக்களின் சிரமத்தை வெகுவாக குறைக்கும் பொருட்டு மீண்டும் கூடுதலாக சங்கரங்கோயிலே துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் அமைய அமைச்சர் அவர்கள் மறுசீரனை செய்ய பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சங்கரன் கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டு தென்காசி மாவட்டம் இயங்கி வருகிறது. எனவே தென்காசி மாவட்டத்திற்கு ஒரு துணை சுகாதார நிலைய அலுவலக கட்டிடம் இருக்கிறது, அதுவே போதுமானது. இன்னொரு புதிய கட்டிடம் அங்கே தேவையில்லை. ஏற்கனவே இருந்த திருநெல்வேலியை பொறுத்தவரை பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளை உள்ளடக்கி ஒரு துணை சுகாதார அலுவலக கட்டிடம் திருநெல்வேலியில் இயங்கி வருகிறது. எனவே அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை 2 இடங்களில் போதுமான அளவுக்கு துணை சுகாதார அலுவலக கட்டிடங்கள் இயங்கி வருகிறது. அம்பல், போலகம், அருண்மொழித்தேவன் துணை சுகாதார நிலையங்களுக்கு புதிய கட்டிடம் கட்டப்படுமா என்பதையும், ஏனங்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய அந்த பாரம்பரிய கட்டிடம் புனரமைக்கப்படுமா என்பதையும் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் 15வது நிதி ஆணையத்தின் கீழ் பெறப்படுகிற நிதியிலிருந்து சிதிலமடைந்து கிடக்கிற வாடகை கட்டிடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களை புதிதாக கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 1300க்கும் மேற்பட்ட புதிய கட்டிடங்கள் கட்டி பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மன்ற உறுப்பினர் சொல்லியிருப்பதை போல அவர் தொகுதியில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எதெல்லாம் புதிதாக கட்டப்பட வேண்டுமோ அதை இந்த பீரியட் அதாவது இந்த தகுதி அடிப்படையில் அதை எடுத்து கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தொகுதிக்கு என்னை அழைத்து சென்று ஆய்வு செய்து சாலமங்கலம் பகுதியில் தீர்வு ஏற்பதற்கு மாண்புமிகு அமைச்சருக்கு நன்றி தெரிவித்து, இப்பொழுது இந்தியாவின் தலைமை இடமாக மருத்துவத்துறையில் தமிழ்நாடு விளங்கி வருகிறது. ஆனால் எங்கு பார்த்தாலும் இந்த வசநாய், மசநாய், சொறிநாய், வெறிநாய் எல்லாம் கடிக்கப்படுகிறது. இதற்கு உடனுக்குடன் எல்லா மருத்துவமனைகளும் மருத்துவ இருப்பு இருக்கிறதா? அப்படி நாய் கடித்தால் எத்தனை மணி நேரத்திற்குள் நாம் அந்த மருந்தை உட்கொள்ள வேண்டும் என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு வருவேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு அமைவதற்கு முன்னால் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2286 இருக்கிறது. இந்த இடங்கள்ல தான் அதிகமாக கிராமப்புறங்களில் அமைந்திருக்கிற மருத்துவ கட்டமைப்பு இங்கே தான். இந்த இடத்துல பாம்பு கடிக்கும், நாய் கடிக்கும், இது நாள் வரை மருந்து இல்லாமல் இருந்தது. இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் பாம்பும் நாயும் அதிகமாக கிராமப்புறங்களிலும் மலை கிராமங்களிலும் தான் அதனால் கடிபட்டிருக்கிற மக்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். எனவே அந்த மருத்துவ கட்டமைப்பை அங்கே ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை ஏற்று ஏஎஸ்வி என்று சொல்லப்படுகிற பாம்பு கடி மருந்தும் ஏஆர்வி என்று சொல்லப்படுகிற நாய்க்கடி மருந்தும் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் கடந்த 2.5 ஆண்டுகளாக இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாய்க்கடிக்கும் பாம்பு கடிக்கும் கிராமப்புறங்களில் பயமில்லை என்கின்ற வகையில் மருத்துவ கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி ஒரே நாளில் 2642 மருத்துவ அலுவலர்களுக்கு மாண்புமை தமிழக முதல்வரின் திருக்கரங்களால் பணி நியமன ஆணை வழங்கி ஒரு மகத்தான சாதனையை நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருக்கிற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இரவு பணிகளில் பெண் மருத்துவர்கள் இருப்பதால் பெண் செவிலியர்கள், பெண் பன்முக மருத்துவர்கள் என முழுவதும் அந்த மருத்துவமனையில் பெண்கள் மட்டுமே பணியாற்றக்கூடிய சூழல் இருப்பதால் அவர்களின் பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற வகையிலே இரவு காவலர்களை நியமனம் செய்ய அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு வருகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை தனியாக காவலர்கள் பணியிடங்கள் என்பது இல்லை என்றாலும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய கோரிக்கை எதிர்காலத்தில் நிறைவேற்றப்படுகிற வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படவிருக்கிறது. இப்போ இருக்கிற கட்டமைப்பு என்னன்னா, மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் என்கின்ற இந்த ஒரு நிரந்தரமற்ற பணியாளர்கள் தான் அந்த பணியை செய்கிறார்கள். தூய்மை பணியை மேற்கொள்வது, காவல் பணியை மேற்கொள்வது, நிர்வாகத்திற்கு உதவியாக இருப்பது என்கின்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நிச்சயமாக அவர் சொல்வதைப் போல இந்த 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இந்த மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸை காவலர்கள் என்கின்ற வகையில் தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கு பணியாணைகள் வழங்கப்படும். இது இல்லாமல் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்த செய்து அதை சென்னையிலிருந்து கண்காணிக்கிற அளவில் ஒரு பெரிய கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை ஒரு பாதுகாப்பான கட்டமைப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துள்ளேன். அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதற்காக 2000 கோடி ரூபாய் இந்த நிதியாண்டிலே ஒதுக்கி இருக்கிறது. இதை வைத்து கூட்டி கணக்கு, ஒரு கூட்டல் கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு லேப்டாப்பிற்கு 10,000 ரூபாய் தான் அது வருகிறது. இந்த 10,000 ரூபாயில் எத்தகைய ஒரு தரமான கணினியை வழங்க முடியும் என்று அவர்கள் ஒரு மனக்கணக்கை போட்டு இங்கே அவர்கள் பேசினார்கள். நான் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், இந்த திட்டம் அறிவிக்கின்ற போது அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்கள் என்று சொன்னால் அதற்கு முதல் கட்டமாக இந்த ஆண்டு 2000 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். அப்படி என்றால் அடுத்த ஆண்டு வருகிற போது மேலும் அதற்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்குற போது இப்போது நீங்கள் அந்த கணக்கை கூட்டி வெளித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த கணக்கில் உங்களுக்கு வரும். எனவே மாணவர்கள் விரும்பி அந்த மடிக்கணினியை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு தரமான மடிக்கணினியை வழங்கிட இந்த அரசு உறுதி பூண்டிருக்கிறது. எனவே தரம் குறித்த கவலை உங்களுக்கு நிச்சயமாக தேவையில்லை என்பதையும் நான் சொல்லுவேன். எனவே சராசரியாக எடுத்துக்கொண்டால் ஒரு மடிக்கணினி 20,000 ரூபாய் அளவில் இருக்கும் என்கின்ற வகையில் எதிர்பார்த்து இந்த வருடம் 2,000 கோடி ரூபாய் அதற்கு முதற்கட்டமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திறந்த வெளி ஒப்பந்தங்கள் அதற்கு கோரப்பட்டு முடிவு செய்த பிறகு அதற்கு பிறகு தெரிய வரக்கூடிய விலைக்கேற்ப இதற்கான நிதி ஒதுக்குங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புவதெல்லாம், நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பி பயன்படுத்தும் வகையில், ஏன் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே கொஞ்சம் பொறாமைப்படக்கூடிய வகையில் தரமான மடிக்கணினிகள் அந்த மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உள்ளடக்கங்களுடன் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவிப்பேன். இன்னொன்று கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தவறாக இல்லை, எல்லோரும் இருக்கிறீர்கள். நான் இந்த நிதி ஒதுக்கம் குறித்து மனக்கணக்கு என்று சொன்னேன். அந்த மனக்கணக்கின் அடிப்படையில் சற்று கவனக்குறைவாக மனக்கணக்கு போட்டுவிட்ட என்னுடைய மாண்புமிகு அருமை அண்ணன் அவர்களுக்கும் உட்கார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக சட்டமன்ற உறுப்பினருக்கும் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன்.
மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்திலே இருந்தபோதும் சரி, அவர் கழகத்திலே இருந்து வெளியேறி அவர் இயக்கம் கண்ட போதும் சரி, அவர் மீது பெரும் மதிப்பினை கொண்டவர்கள் நாங்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அமர்ந்திருக்கிறாரே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அவரிடத்திலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மிகுந்த அன்பினை நேரடியாக கொண்டவர்கள். அவருடைய படம் ஒன்று வெளிவருகிறது என்றால் இந்த படத்தை நீங்கள் பார்த்துவிட்டு என்ன கருத்து என்று அவரிடத்திலே கேட்கக்கூடிய அளவிற்கு கூட உரிமையும் அன்பும் பாராட்டக்கூடிய அவர்கள் 40. அதேபோடு எங்களோடு நீங்கள் அரசியல் களத்திலே நீண்ட காலமாக களமாடி கொண்டிருக்கக்கூடியவர்களும் நீங்களாக இருக்கிறீர்கள். எங்களோடு இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதே போல கொள்கையிலே மாறுபட்டிருந்தாலும் இயக்கப்பற்றின் காரணமாக அவர்களும் அரசியல் களத்திலே களமாடக்கூடிய தொண்டர்கள் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அந்த தொண்டர்களோடு ஒரு அரசியல் பயணத்தில் உங்களோடு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் கூட்டல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கையெல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுவும் வேறு எங்கோ ஒருவர் உட்கார்ந்து உங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்காலம், உங்களுடைய அணுகாவினுடைய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே நீர்த்து போகச் செய்யக்கூடிய அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அண்ணன் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன், இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விட்டதைப் போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்து கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை அன்பின் காரணமாக இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட விவசாயிகள் கிட்டத்தட்ட 5,35,00,000 விவசாயிகள் தண்ணீர் அவங்க இங்கே பலன் பெற்றிருக்கிறார்கள் 4 ஆண்டு காலத்திலே. நான் அதே போல் நெல் ஊக்கத்தொகை கிட்டத்தட்ட நெல் ஊக்கத்தொகைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1,538 கோடி இந்த அரசு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்த அடிப்படையிலே அந்த நான் கேட்டாங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாங்க, நெல் விலை என்ன ஆச்சுன்னாங்க. நெல் விலை 2,450 ரூபாய். இப்போது நாங்கள் சொன்னது 2,500 என்று விட்டுருவோம். அடுத்த சீசன் 2,500 கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். 450 கொடுக்கின்றோம். அதே போல் பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு 5,279 விவசாயிகள் அந்த பயிர் காப்பீடு மூலமாக இந்த 4 ஆண்டு காலத்தில் பெற்றிருக்கிறார்கள். 23,68,068 இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட 26,724 கோடி ரூபாய் அந்த நிதியை இங்கே முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். இப்போ இந்த ஆண்டு கிட்டத்தட்ட விவசாயிகள் எங்கே போனாலும் விவசாயிகளுக்கு கடந்த காலங்களில் மின் இணைப்பு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். நீங்களும் அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள், அமைச்சராக இருந்தீர்கள். அந்த கோரிக்கைகள் ஆனால் 10 ஆண்டு காலத்தில் வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த 4 ஆண்டு காலத்தில் 1,81,000 மின் இணைப்புகள் கொடுத்து கூடுதல் விளைநிலம் பரப்பு செய்கின்ற ஒரு வாய்ப்பை முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கனமழை திடீர் அது இந்த ஆட்சியில் தான் எங்கள் ஆட்சியில் தான் மழை பார்த்தா மழை கடந்த ஆண்டு மேட்டூர் அணை திறக்காமலேயே அங்கே விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் நல்லவர்கள் ஆகும்போது நல்ல மழையும் வாழ்த்துகின்ற சரை கொடுத்தார்கள். அந்த மழை கனமழை வறட்சி திடீர்னு மழை பெய்யும். அந்த பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு உடனடி நிவாரணமாக வழங்கி கனமழை வறட்சி பயிர் பாதிப்பு நிவாரணமாக 1,631 கோடி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை முதலமைச்சருடைய மண்ணூர் காப்போம் என்ற திட்டத்தின் அடிப்படையிலே மண்ணை காப்பாற்றுவதற்கு ஒரு திட்டத்தை அறிவித்து கடந்த ஆண்டு அறிவித்து 125 கோடி ரூபாய் கொடுத்து கிட்டத்தட்ட 4,000 பசுந்தாள் உர விதை வழங்கப்பட்டு அதன் மூலமாக மண்ணின் தன்மையை மலட்டுத்தன்மையை மீட்கின்ற முறையை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். அதேபோல் வேளாண் இயந்திரங்கள் கிட்டத்தட்ட 55,574 அங்கே வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வாங்குவதற்கு 508 கோடி ஒதுக்கீடு செய்து அந்த கருவிகள் கிட்டத்தட்ட 55,000 கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது.
கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். அதன் மூலமாக கிட்டத்தட்ட தமிழகத்தில் கிட்ட 10,000க்கு மேற்பட்ட ஊராட்சிகளில் 787 கோடி ரூபாயிலே 50,70,000 விவசாயிகள் அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டத்தின் மூலமாக ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் புதுப்பித்தல் கட்டமைத்தல் கிட்டத்தட்ட 282 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அது செய்யப்பட்டிருக்கிறது. புதிய வேளாண் கல்லூரிகள் 3000 மாணவர்கள் கூடுதலாக சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து அதேபோல் புதிய 4 வேளாண் கல்லூரிகள் அமைக்கப்பட்டு அதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு நிதி அறிக்கையிலே முக்கியமாக முதலமைச்சர் 1000 உழவர் நல சேவை மையங்கள் படித்து பட்டதாரியாக இருக்கின்ற இங்கே வேளாண் துறையில் படித்த வேளாண் கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு அவருக்கு 1000 முதல் கட்டமாக 1000 உழவர் நல சேவை மையங்கள் துவக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக 3 லட்சம் மானியம் 10 லட்சம் கடன் அதிகபட்சமாக 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரை மானியமாக அது கடனை வழங்கப்பட்டு அவர்களுக்கு குறைந்த விலையில் நிறைந்த சேவை என்ற அடிப்படையில் அவர்களுக்கு 1000 உழவர் நல சேவை மையங்கள் துவங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் மதுபான விற்பனை மூலமாக 25-26ஆம் ஆண்டு 1,63,930 கோடி வருவாய் வந்துள்ளது. இது 2020-21 விட சுமார் 81,411 கோடி ரூபாய் அதிகமாக இருக்குது. அதோட ஜிஎஸ்டி, பத்திரப்பதிவு, எக்ஸைஸ் கலால் வரி, வாகன வரி, இப்படி மாநில அரசாங்கத்தினுடைய வரியிலிருந்து வந்த வருவாய் சுமார் 1,01,000 கோடி 2020-21 விட 2025-26 கூடுதலாக கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுகின்றது. அதோடு மைய அரசின் வரி பகிர்வு அதில் 33,000 கோடி கூடுதலாக வருது. அதாவது 2020-21 அதிமுக ஆட்சியை விட 2025-26 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூடுதலாக 33,000 கோடி மத்திய அரசுடைய வரி பகிர்வு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் ரெண்டும் இணைத்து பார்க்கின்ற பொழுது 1,34,000 கோடி கிடைக்கின்றது. மாநில அரசு வருவாயிலிருந்தும் மத்திய அரசுடைய வரி பகிர்விலிருந்தும் ரெண்டையும் கணக்கிட்டார் சுமார் 1,34,000 கோடி அரசுக்கு கிடைக்கின்றது. இதில் கடன் 1,05,000 கோடி வாங்குவதா திட்டமிட்டிருக்கிறாங்க. இரண்டையும் சேர்க்கப்பட்டால் 2,39,000 கோடி இருக்குது. இதில் மூலதன செலவுன்னு பார்க்கும்போது வெறும் 57,000 கோடி தான் மூலதனம் செய்வதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அது ஆண்டு முடிந்த பிறகு தான் எவ்வளோ செலவழிப்பார்னு தெரியும். ஆனால் இந்த அரசாங்கம் கணித்தது இந்த ஆண்டு 57,000 கோடி மூலதன செலவு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை கழிச்சா 1,82,000 கோடி. இந்த 1,82,000 கோடியில் இன்றைய தினம் சொன்னார் நிதியமைச்சர் அவர்கள் உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னார் பெண்களுக்கு. அதில் ஒரு 14,000 கோடியில் நிதி வளம் 1,68. இந்த 1,68,000 கோடி கடன் வருவாய் வரவு ரெண்டு 1,68,000 கோடி இருக்குது மீதி. இதில் என்ன ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க இந்த அரசு? எதுவுமே தெரியல. எல்லாம் மூடி மறைச்சி ஏதாவது புள்ளி வரத்து சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது. கடன் மேல் கடன் வாங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய கடனை சுமத்தியதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. அதோட பசு வீடுகளை பற்றி சொன்னார். 25% வீடுகள் கட்டாமல் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். கொரோனா காலம் 2019-20 கடைசியில் 2020 கொரோனா காலம். அதனால் அந்த பணிகள் முழுமையாக நிறைவேறப்படலை ஒழிய அதற்கு முந்தி அம்மா இருக்கின்ற பொழுது 3 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டன. 11லிருந்து 16 வரைக்கும் 3 லட்சம் வீடுகள் பசு வீடு கட்டி கொடுத்தோம். பிறகு 2016 அம்மா 60,000 வீடுகள் அறிவித்தாங்க. அப்புறம் நான் முதலமைச்சரான பிறகு வருஷத்துக்கு 20,000 சொன்னேன். 40,000 அதில் 1 லட்சம் வீடு தான். அதில் தான் 20% நிலுவையாக இருந்தது. அந்த நிலுவை கூட கொரோனா இருந்த காலத்தினால் அந்த பணி தடைப்பட்டதை ஒழிய அரசின் மெத்தன போக்கினால் அல்ல என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டி காட்டுறேன்.
அதோட எவ்வளோ புள்ளி வரும் சொன்னார், தொழிற்சாலைகள் பற்றிலாம் சொன்னார். ஆனால் இவருடைய ஆட்சி ஏற்பட்ட பிறகு மின்கட்டண உயர்வு, மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு, இதையெல்லாம் அதோட இந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை சந்தைப்படுத்த முடியல. இதனால் சிறு குறு தொழில்கள் சுமார் 10,000 தொழில்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இதனால் பல பேருக்கு வேலைவாய்ப்பு தான் இழந்திருக்கிறாங்க. இந்த மின்கட்டண உயர்வுனால இங்கே வர வேண்டிய சிறு குறு தொழிலாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. இதுதான் நிலைமை. அதோட நாங்கள் கூட கேட்டோம், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எப்போ பார்த்தாலும் புதிய தொழிற்சாலை வந்திருக்குது, இன்றைக்கு வேலைவாய்ப்பு பெருகுது, பொருளாதாரம் அதிகமாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் கேட்குறோம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்துனீங்க, எவ்வளோ தொழில் வந்திருக்குது, எவ்வளோ முதலீடு செஞ்சுருக்கிறாங்க, அந்த தொழிற்சாலையுடைய நிலைமை என்ன, இல்லை முடிஞ்சு எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதெல்லாம் வெள்ளை அறிக்கை விடுன்னு கேட்டோம். இது வரைக்கும் எந்த பதிலும் அரசாங்கத்திடத்தில் இல்லை. அத்தனையுமே ஒரு ட்ராமா மாதிரி தான் இருக்குது. அத்தனையும் ஒரு பொய் செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசாகத்தான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு இருக்குது. இதோட ஸ்பெயின் நாட்டுக்கு போனார், இன்றைக்கு புதிய தொழிற்சாலை அமைக்கிறேன்னு சொல்லி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். யாரை கூப்பிட்டு? தமிழ்நாட்டு தொழிலதிபர்களுக்கு ஸ்பெயினில் ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர்.